இறைவன் தன்னுடைய அடியார்கள் தங்கிட்ட கேட்கும்போது அவங்கள வெறும் கையோட அனுப்ப வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த அளவுக்கு கருணை உள்ளவன் இறைவன். இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கறதுல சலிப்படைகிறது இல்லை. ஆனா அடியார்கள் தான் இறைவன் கிட்ட கேட்கறதுல என்ன ஆயிடுறாங்க, சோர்வடைஞ்சிடுறாங்க. அப்போ அல்லாஹ் தாலா எப்பவுமே நமக்கு கொடுக்க ரெடியா இருக்கான். அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில வர கவலை, கஷ்டம், பயம், துக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம துவாவா மாற்றணும். இப்படி துவாவா மாற்ற நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும். துவாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துவா செய்யும்போது நீ விரும்புனா கூட அல்லா, இல்லைன்னா வேணாம் அப்படி நம்ம கேட்கக்கூடாதான். அதாவது அல்லாஹ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு வலியுறுத்தி கேட்கணுமா. அல்லா நீ தான் அல்லா கொடுக்க முடியும், உன்னை விட்டால் நான் எங்கெல்லாம் போவேன் அப்படின்னு வலியுறுத்தி கேட்கும்போது அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான். இந்த வலியுறுத்துறது நிர்பந்தம் ஆகாது. ஏன்னா இறைவனை யாரும் நிர்பந்திக்க முடியாது அப்படின்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.